ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புது இண்டக்ஷன் ஸ்டவ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பிராண்ட் வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. இது ஆக்சுவலி நான் ஆஃபரில் வாங்கினேன், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கினேன். வடபழனியில் ப்ரெஸ்டீஜ் ஷோரூம் இருக்குது ஆர்காட் ரோட்டில். ஸோ அந்த கடையில் தான் நான் வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினேன். ஸோ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஆக்சுவலி என்கிட்ட ஏற்கனவே வந்து 2 இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தது. ஸோ அது ரெண்டுமே வந்து நிறைய தடவை சர்வீஸ் பண்ணி அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை வந்து என்னால் இதுக்கு மேலே இதை சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஒரு புது இண்டக்ஷன் ஸ்டவ் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ட்டு இதை வாங்கியிருக்கேன். ஸோ ஒர்க்கிங் உமன்றதுனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு குக்கிங்கு, மற்றபடி எதனா ஹாட் வாட்டரு, காஃபி போடுறது, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. ஸோ இது கூட இந்த மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 இயர்க்கு வாரண்டி இருக்குது இதுக்கு. ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 4000 சம்திங் வருது. பட் ஏற்கனவே பழைய இண்டக்ஷனை நான் கொடுத்துட்டு இதை வாங்கினதுனால எனக்கு வந்து இது 2530 ருபீஸ்க்கு எனக்கு இது வந்து கிடச்சிது. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் ஆஃபர்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷர் குக்கரி, அப்புறம் தோசை, சப்பாத்தி, இட்லி பண்ணுறது, ஸோ அப்புறம் வாட்டரு, மில்க் ஹீட் பண்ணுறது, இந்த மாதிரி தனித்தனி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை ப்ளக் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் லைட் எல்லாம் வரும். ஸோ இந்த கார்னரில் இருக்கிற இந்த ரெட் பட்டன் தான் வந்து பவர் பட்டன். ஸோ இதை நம்ம ஆன் பண்ணிக்கணும். இதை ஆன் பண்ணிட்டோம்னா, ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வைக்கிறோமோ அது பாத்திரத்துலேருந்து நம்ம குக் பண்ணுற பாத்திரத்தை அது மேலே வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம வந்து பவரை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன குக் பண்ணுறோமோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரா, இல்லைன்னா மில்க் பாயில் பண்ணுறதா, இல்லைன்னா தோசையா, சப்பாத்தி, அந்த மாதிரி என்ன ஆப்ஷன்றதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் வேணும்னா டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மைனஸ் சிம்பிள் வந்து டிக்ரீஸ் பண்ணுறது, ப்ளஸ் சிம்பிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பவரை. ஸோ இது வந்து அப் டு 2000 வாட்ஸ் வரைக்கும் இதில் இருக்குது. ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா 2000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணோன்னா 1800 அந்த மாதிரி குறைஞ்சிடும். அப் டு 200 வாட்ஸ் வரைக்கும் இது வந்து குறைக்கலாம் நம்ம டெம்பரேச்சரு. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் என்ன மெயின் பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வச்சு ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில், மேபி ஒரு 5 செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம். பாருங்கள் எப்படி தண்ணி இதில் வந்து பாயில் ஆகுது பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒர்க்கிங் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த வீட்டில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க கூட நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து ஏதாவது ஹீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு. ஸோ இப்படி தான் பாருங்கள், நல்லா வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி இதில். ஸோ மார்னிங்கில் நமக்கு வந்து அவசரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.